அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது 7th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2ல் இருக்கக்கூடிய 5th சம்லேருந்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சம் பாருங்கள். சிம்பிளிஃபை 23.5 மைனஸ் 27.89 ப்ளஸ் 35.4 மைனஸ் 17. இதுதான் நம்மளுடைய சம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நீங்கள் எப்படி இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 23.5 என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ 23.5 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ப்ளஸ் சிம்பிள் இருக்கிற 23.5 எடுத்துக்கலாம். அகைன் ப்ளஸ் சிம்பிள் என்ன இருக்குது? 35.4 இருக்கா? ஸோ 35.4 எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டு ப்ளஸில் இருக்கிற நம்பர்ஸையும் ஒன்றா கேதர் பண்ணி எழுதணும். ஸோ 23.5 ப்ளஸ் 35.4. ஸோ அடுத்து மைனஸில் இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாம் எழுதணும். மைனஸ் 27.89 மைனஸ் 17. ஓகேவா? அப்போ இந்த ஸ்டெப் புரிஞ்சிச்சா? ப்ளஸில் உள்ள எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து எழுதணும். மைனஸில் இருக்கிற ரெண்டு நம்பரையும் ஒன்றா கண்டினியூ அடுத்தடுத்து எழுதணும். ஓகே, இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் நம்ம என்ன செய்கிறோம்? ஆட் பண்ணணும். ஏன்னா நடுப்புற என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போது 23.5 ப்ளஸ் 35.4 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஆட் பண்ணி போட்டிருக்கேன். 5 4 ஆட் பண்ணால் 9, 5 and 3 ஆட் பண்ணால் 8, 3 + 2 5. ஸோ 58.9 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ 58.9. அடுத்து இங்கே பாருங்கள், மைனஸ் 27.89 மைனஸ் 17 இருக்குது. அப்போ ரெண்டுமே நமக்கு மைனஸ் சிம்பிள். அப்போ ரெண்டு நம்பரும் மைனஸ் சிம்பிள் இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ மைனஸ் 27.89 மைனஸ் 17. அப்போ மைனஸ் 17னா 17க்கு அப்புறம் என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு பார்த்தோன்னா 0 நம்ம பாயிண்ட் எழுதி 0 எழுதணும். இதுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ நமக்கு ஈஸியாக உங்களுக்கு ஆட் பண்ணவோ சப்ட்ராக்ட் பண்ணவோ ஈஸியாக இருக்குன்றதுக்காக நம்ம இந்த பக்கம் நம்ம 0 சேர்த்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுமே நமக்கு மைனஸில் இருக்கிறதுனால ரெண்டு மைனஸ் இருக்கிற நம்பர் நம்ம என்ன செய்கிறோம்? ஆட் பண்ணிக்கிறோம். அப்போது 9, 8 + 0 8, 7 + 7 14க்கு 4, பேலன்ஸ் 1, 1 + 2 3, 3 + 1 4. சிம்பிள் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எது பெரிய நம்பரோ அதோட சிம்பிள் தான் நம்ம போட போகிறோம். ஸோ மைனஸ் சிம்பிள் தான் நம்ம போடணும். ஸோ மைனஸ் 44.89. ஸோ ரெண்டு சிம்பிளும் மைனஸில் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது நம்பர்ஸ் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஸோ மைனஸ் 44.89 அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். மைனஸ் 44.89. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா? இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம இந்த இடத்துல நம்பர்ஸ் போடுறோம். ரைட்டா? இப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் சிம்பிள் இல்லையா? ஒன்றுமே இல்லைன்னா நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ஸு இந்த இடத்துல என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஆக்சுவலாகவே இது என்ன மீன் பண்ணுது? சப்ட்ராக்ஷனை மீன் பண்ணுது இல்லையா? ஸோ ப்ளஸ் 58.9 மைனஸ் 44.89. ஸோ இப்போ இது ரெண்டு வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 58.9 மைனஸ் என்ன ஆன்சரு? 44.89. ஸோ மைனஸ் 44.89. அப்போது நமக்கு 58.9னா இந்த இடத்துல நம்ம 0 சேர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே ரெண்டு டெசிமல் இருக்கிறதுனால, ரெண்டு நம்பர் இருக்கிறதுனால நம்ம இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு ஈஸியாக என்ன பண்ண முடியும்? சப்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றதுனால. அப்போது நமக்கு 58.9 தான், ஆனால் நம்ம ஒரு 0 சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து 0ல் 9 போகாது. அப்போ நம்ம வேறு என்ன செய்கிறோம்? இதிலேருந்து 1 இங்கே கொடுக்குறோம். இப்போ 9லேருந்து 1 கொடுக்கும்போது இங்கே என்ன ஆகிடும்? 10 ஆகிடும் இல்லையா? ஸோ 10ல் 9 போச்சுன்னா 1. அடுத்து 10ல் 9 போச்சுன்னா 1. ஸோ இப்போ இங்கே 8 இருக்கா? ஸோ 8ல் 8 போச்சுன்னா 0. இது 1 கொடுத்துட்டோம். ஸோ பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது? 8 இருக்குது. ஸோ 8ல் 8 போச்சுன்னா 0. அடுத்து இங்கே என்ன இருக்குது? 8 இருக்குது. ஸோ 8ல் 4 போச்சுன்னா 4. இங்கே 5 இருக்கா? ஸோ 5ல் 4 போச்சுன்னா 1. ஓகே, ஸோ 14.01 அதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இதிலேருந்து நம்ம 1 இங்கே கொடுத்துட்றோம். இப்போ 0 போட்டோம்னா தான் நமக்கு அது ஈஸியாக புரியும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம 0 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்குது? ப்ளஸ் 14.01 தான் நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இப்போ சிம்பிளிஃபை உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ்? ரெண்டு ப்ளஸ் ஒன்றா எடுத்துக்கோங்க, ரெண்டு மைனஸ் ஒன்றா எடுத்துக்கோங்க, ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் மைனஸாக இருக்கிறதுனால ரெண்டு மைனஸ் நம்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே 1 + 1 மைனஸாக இருக்குது, அல்லது சப்ட்ராக்ஷன் மெத்தடில் இருக்குது. அதனால் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகே 6th சம் பாருங்கள். இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்வைமன் பாட் 3.350 kg ஆஃப் பொட்டேட்டோ, 2.250 kg ஆஃப் டொமேட்டோ அண்ட் சம் ஆனியன்ஸ். If the weight of the total items are 10.250 kg, then find the weight of the onion அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா
பொட்டேட்டோ வந்து 3.350 கேஜி, டொமேட்டோ வந்து 2.25 கேஜி வந்து வாங்கியிருக்கிறார். சில ஆனியன்ஸும் வாங்கியிருக்கிறார். இப்போ வெயிட் ஆஃப் த டோட்டல் ஐட்டம்ஸ் அந்த டோட்டல் ஐட்டத்தோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குது? 10 கேஜி கிட்ட இருக்குது. 10.250 கேஜி இருக்குது. ஆனியனோட வெயிட்டு கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு சம் ஆனியன்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, கேஜியில் கொடுக்கல, கிலோவில் கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஆனியனோட வெயிட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸில் கொஷினை புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக போட்டுடலாம். இப்போ வெயிட் ஆஃப் பொட்டேட்டோட வெயிட் எவ்வளோ? 3.350 கேஜி. ஓகேவா? அடுத்து வெயிட் ஆஃப் டொமேட்டோ எவ்வளோ? 2.250 கேஜி. வெயிட் ஆஃப் பொட்டேட்டோ அண்டு இதெல்லாம் சம்மில் கொடுத்துருக்கிறது. அடுத்து வெயிட் ஆஃப் பொட்டேட்டோ அண்டு டொமேட்டோ ரெண்டோட வெயிட்டும் வேணும்னா நம்ம என்ன செய்வோம்? ரெண்டையும் ஆட் பண்ணிக்குவோம் இல்லையா? ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி தான் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கிது இல்லையா? ஸோ 0க்கு 0, 5 + 5 0, பேலன்ஸ் 1, 3 + 2 5, 5 + 1 6, 3 + 2 5. ஸோ 5.600 கேஜி நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து என்ன கேட்குறாங்க? வெயிட் ஆஃப் டோட்டல் ஐட்டம்ஸ் கேட்குறாங்க. டோட்டல் ஐட்டம்ஸ் நமக்கு சம்மில் கொடுத்துருக்குறாங்களா? ஆமாம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் ஐட்டம்ஸ் ஆர் 10.250 கேஜின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது டோட்டல் ஐட்டம்ஸ் வந்து 10.250 கேஜி. அப்போ நமக்கு என்ன வேணும் ஆக்சுவலாக அப்படின்னா ஆனியனோட வெயிட்டு தான் நமக்கு வேணும் இல்லையா? அப்போது டோட்டல் ஐட்டத்திலேருந்து நம்ம கண்டுபிடிச்ச பொட்டேட்டோ டொமேட்டோவோட வெயிட்டை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனியனோட வெயிட்டு கிடைக்கும். புரிஞ்சுதா? டோட்டல் ஐட்டம்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க, ஆனியனோட வெயிட் நமக்கு தெரியாது. ஸோ 10.250, ஸோ 10.250 மைனஸ் நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு ஆன்சரு 5.600. அது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது? வெயிட் ஆஃப் ஆனியன் கிடைக்கிது. வெயிட் ஆஃப் ஆனியன் எவ்வளோ? 4.650 கேஜி. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா? கொடுத்துருக்கிற சம்மா அப்படியே நம்ம எழுத போகிறோம். வெயிட் ஆஃப் பொட்டேட்டோ எழுத போகிறோம், டொமேட்டோ எழுத போகிறோம், ரெண்டையும் ஆட் பண்ணி போடுறோம். அது இதோட ரெண்டோட டோட்டல் வெயிட். அடுத்து என்ன செய்கிறோம்? டோட்டல் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க 10.250. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா ஆனியனோட வெயிட் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 4.650 கேஜி. ஓகேவா? இப்போ இந்த சம் பாருங்கள், 7th சம்மு. வாட் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 7.1 டு கெட் 0.713 கேட்குறாங்க. அதாவது 7.1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எதை சப்ட்ராக்ட் பண்ணால்? 0.713 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வாட் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 7.1 டு கெட் 0.713. அதாவது இந்த 7.1லேருந்து 0.713 மைனஸ் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அதுதான் அதோட சப்ட்ராக்ஷன். அதிலிருந்து அதை நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம். அதனால தான் 7.1 மைனஸ் 0.713. அப்போ 7.1 அப்படின்னா நம்ம 1 மட்டும் போட முடியாது, அதோட 2 0 ஆட் பண்ணிக்கிறோம். 2 0 ஏன் ஆட் பண்ணுறோம்? இங்கே 2 டெசிமல் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால, அதனால் அதை நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 0.713 இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 6.387 கிடைக்கும். எப்போவுமே ஃப்ரம் கொடுத்துருக்கிற நம்பர் தான் முன்னாடி வரணும், சரியா? ஸோ அதனால் 7.1 மைனஸ் 0.713 ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6.387 கிடச்சிரும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மறுபடியும் நான் உங்களுக்கு இந்த சம் சொல்கிறேன். வாட் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 7.1 டு கெட் 0.713 கேட்குறாங்க. அதாவது எந்த நம்பரை நம்ம 7.1ஓட சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு இந்த நம்பர்ஸ் கிடைக்கும், இந்த ஆன்சர் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்? 7.1 மைனஸ் 0.713 கூட டைரெக்டாக நீங்கள் என்ன செய்யலாம்? சப்ட்ராக்ட் பண்ணி போடலாம். அப்படி போட்டால் நமக்கு என்ன கிடைக்கிது? 6.387 கிடைக்கிது. ஸோ இந்த 6.387 இது இட் ஷுட் பி சப்ட்ராக்டட் எழுதிக்கலாம், சரியா? இட் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 7.1. அப்போது இந்த நம்பரை 7.1ஓட சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0.713 கிடைக்கும். ஸோ இப்போ 6.387 தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, ஸோ இதுக்கு இன்னொரு மெத்தடும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா 7.1 மைனஸ், ஏன்னா வாட் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 7.1 கேட்குறாங்க இல்லையா? அதனால் 7.1 மைனஸ் நமக்கு எந்த நம்பர்லேருந்து 7.1 எந்த நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணணும்னு தெரியாது, அதனால் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 0.713. ஸோ இப்போ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.713 ப்ளஸ் 7.1 இருக்குது, அது அந்த பக்கம் வரும்பொழுது என்னென்னு வரும்? மைனஸ் 7.1 வரும். அடுத்து வெறும் நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் அந்த பக்கம் போயிடும். ஸோ மைனஸ் போகும்போது இது வந்து ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ இப்போ
7.1 minus 0.713. அப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 6.387 கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இப்படியும் போடலாம், இந்த மெத்தட்லேயும் போடலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஓகே 8th சம் பாருங்கள். ஹவு மச் இஸ் 35.6 கிலோமீட்டர் லெஸ் தென் 53.7 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 35.6 கிலோமீட்டரை காட்டிலும் 53.7 கிலோமீட்டர் வந்து எவ்வளோ லெஸ் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? இதை காட்டிலும் இது எவ்வளோ லெஸ்ன்னு கேட்குறாங்க. 53.7 வந்து அதை காட்டிலும் 35.6 வந்து எவ்வளோ லெஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பெரிய நம்பர்லேருந்து சின்னதாக மைனஸ் பண்ணுறோம். ஸோ 53.7 மைனஸ் 35.6. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 53.7 35.6. ஸோ 7ல் 6 போச்சுன்னா 1. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு 13 இருக்கு இல்லையா? ஸோ 3ல் 5 போகாது. ஸோ நம்ம இங்கே ஒரு நம்பர் கொடுத்துறோம். ஸோ 13ல் 5 போச்சுன்னா 8. ஸோ இங்கே 4ல் 3 போச்சுன்னா 1. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 18.1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ 18.1 தான் என்னது நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் புரிஞ்சிச்சுல? இதிலேருந்து இது எவ்வளோ லெஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ ஹவு மச் இஸ் 35.6 கிலோமீட்டர் லெஸ் தேன் 53.7. இதிலேருந்து இது எவ்வளோ லெஸ்ஸு, ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம், நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 18.1 கிலோமீட்டர் அப்படின்றது நம்மளுடைய ஆன்சர். ஓகே ஓகே 9th சம் பாருங்கள். அகிலன் பர்ச்சேஸ்ட் a geometry box for rupees 25.75, a pencil for rupees 3.75 and a pen for rupees 17.90. He gave rupees 50 to the shopkeeper. What amount did he get back அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றோட அமௌண்ட்டை நம்ம எழுதுகிறோம். காஸ்ட் ஆஃப் அ ஜியாமெட்ரி பாக்ஸ் வந்து எவ்வளோ? 25.75 அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுதான். அடுத்து காஸ்ட் ஆஃப் எ பென்சில் எவ்வளோ? 3.75 கொடுத்துட்டாங்க. காஸ்ட் ஆஃப் எ பென் எவ்வளோ? 17.90 கொடுத்துட்டாங்க. ஏன் நம்ம இங்கே 3.75 பதிலாக முன்னாடி 0 போடுறோம்? நமக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. வெதர் அதை அடிஷன் பண்ணுறோமோ சப்ட்ராக்ட் பண்ணுறோமோ, எதை பண்ணாலும் நமக்கு ஒரு டிஜிட் வந்து நமக்கு இருந்ததுன்னா ஈஸியாக நம்மளால் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ 0க்கு வேல்யூ இல்லை, அதனால் நம்ம 0 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது என்ன பண்ணுறோம்? டோட்டல் காஸ்ட் நமக்கு வேணும். இது 3ஓட காஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? 3ஐ நம்ம என்ன செஞ்சுக்குவோம்? ஆட் பண்ணிடுவோம். அப்போ ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 5 + 5 10க்கு 0 பேலன்ஸ். ஸோ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5 + 5 0 10 0 பேலன்ஸ் 1 8 8 + 7 வந்து 15 15 + 9 24 24க்கு 4 பேலன்ஸ் 2. ஓகேவா? ஸோ 2 5 + 2 வந்து 7 7 + 3 10 10 + 7 வந்து 17 17க்கு 7 பேலன்ஸ் 1. ஸோ 3 3 + 0 + 1 என்ன வரும்? 3 + 1 4. ஸோ 47.40. ஸோ அமௌண்ட் கிவன் டு த ஷாப்கீப்பர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 ரூபா அவர் கொடுத்துட்டாரு. அமௌண்ட் ஹீ கெட் பேக் எவ்வளோ திருப்பி அவர் வாங்கிட்டார் அப்படின்னா 50 - 47.40. ஸோ 50 ரூபா கொடுத்துருக்காரு. இந்த பேலன்ஸ் இந்த 50லேருந்து இந்த டோட்டல் காஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ திருப்பி அவர் வாங்கினார்ன்றது நமக்கு தெரியும். அமௌண்ட் ஹீ காட் பேக் எவ்வளோ? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 2.60 நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 50 - 47.40. ஸோ இப்போ இது நமக்கு எவ்வளோ? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாவே நமக்கு 2.60 கிடச்சிடும். ரைட்டா? அடுத்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் அ ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் வித் அ சைடு மெஷரிங் 3.8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது கிவன் சைடு ஆஃப் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் எவ்வளோ? 3.8 சென்டிமீட்டர். அதோட பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் எவ்வளோ? 3 சைடு ப்ளஸ் சைடு ப்ளஸ் சைடு தான் அதோட பெரிமீட்டர். ஸோ ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் வந்து சைடு ப்ளஸ் சைடு ப்ளஸ் சைடு. அப்போது சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க சம்மில் நமக்கு? 3.8. ஸோ 3.8 + 3.8 + 3.8 மூணையும் ஆட் பண்ணோம்னா 11.4 சென்டிமீட்டர் கிடச்சிடும். ஸோ இப்போ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். என்ன ஆன்சரு? 11.4. ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிமீட்டர் ஆஃப் அ ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகே, சைடு ப்ளஸ் சைடு ப்ளஸ் சைடு. ஸோ மூணு தடவை ஆட் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இதோட நமக்கு 7th மேக்ஸ் எக்ஸசைஸில் 1.2 தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 1.2ல் 5லேருந்து 10 சம் நம்ம பார்த்தாச்சு. இதோட நமக்கு எக்ஸசைஸ் 1.2 ஃபினிஷ் ஆகிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள். தொடர்ந்து எஜுகேர் ஹேண்ட் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.